ஆந்திர மாநிலத்தைப் போல 3 துணை முதலமைச்சர்களை நியமிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையை மாற்றியமைக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் உதயநிதி ஸ்டாலினை மட்டுமல்லாமல் கட்சியின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்களின் ஒருவரான ஐ. பெரியசாமி ஆகிய 3 பேரையும் துணை முதலமைச்சராக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்குவது குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களையும் தடுக்கலாம் என முதல்வர் கருதுவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் துணை முதல்வர் விவகாரம் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கவில்லை என R.S. பாரதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதிவு வரும்போது தான் பண்ணி இருக்கணும். அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் அதனால் சரியாக மாடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும். இந்த பணிவோடு நடந்து மேலும் பிரச்சனை தேர்ந்ததுக்கு வழிவகுக்கணும். துணை முதலமைச்சர் அதெல்லாம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.